இந்த வாட்டி 10 கோடி சம்மர் பம்பர் உங்களுக்கு தான். அது ஒண்ணு பாக்யவான் இல்லாட்டி பாக்யவதி. நம்ம சம்மர் பம்பர் இந்த மாசம் 28ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு குலுக்கல். முதல் பரிசு 10 கோடி. டிக்கெட்டின் விலை 250 ரூபா மட்டும்தான் இருக்கு. 250 ரூபா நீங்க கொடுத்தா உங்களுக்கு 10 கோடி. அப்புறம் 6 கோடி 6 சீரியலுக்கு கொடுக்குறாங்க. 6 கோடி 6 பேருக்கு 6 சீரியல் கொடுக்குறாங்க. டிக்கெட்டு நல்ல பரபரப்பா போயிட்டே இருக்கு. பிஆர் 108 சம்மர் பம்பர். முதல் பரிசு 10 கோடி, 2வது பரிசு 6 கோடி, 6 பேருக்கு 1 கோடி வச்சு கொடுக்குறாங்க. 3வது பரிசு 5 லட்சம் 12 பேருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் 4வது பரிசு 1 லட்சம். 1 லட்சத்துக்கு கடைசியில 4 நம்பர் மட்டும் போதும், சீரியல் வேண்டாம். நம்ம 5000 ரூபாய் பரிசுக்கு நமக்கு 4 நம்பருக்கு எவ்வளவு பரிசு வருதோ அந்த மாதிரி ஒரு நம்பர் அதுல சேர்த்தனா போதும். நமக்கு 1 லட்சம் ரூபா வச்சு நமக்கு 54 பேரு கொடுக்குறாங்க. அப்படி டோட்டல் 54 லட்சம். 5000 ரூபாய் பரிசு 5000 ரூபாய் பரிசு 5வது பரிசு. 5000 ரூபாய் பரிசு 16,200 பேரு கொடுக்குறாங்க. அது டோட்டல் அமௌண்ட் 8 கோடி 10 லட்சம் வருது. 8 கோடி 10 லட்சம் 5000 ரூபாய் பரிசு மட்டும் கொடுக்குறாங்க. அப்புறம் 2000 ரூபாய் பரிசு 19,400 பேரு கொடுக்குறாங்க. 3 கோடி 88 லட்சத்தி 80,000 ரூபாய். அது எப்படி? 19,400 பேருக்கு 3 கோடி 88 லட்சத்தி 80,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 7வது பரிசு 1000 ரூபாய் பரிசு 38,880 பேருக்கு கொடுக்குறாங்க. அதுவும் இதே மாதிரி 3,88,500 80,000 ரூபாய் பரிசு டோட்டல். 8வது பரிசு 38,600 பேரு கொடுக்குறாங்க. அது 2 கோடி 43 லட்சம் சம்திங் வருது. அது இல்லாம 250 ரூபாய் பரிசு 58,320 பேரு கொடுக்குறாங்க. அது 1 கோடி 45 லட்சத்தி 80,000 ரூபாய் வருது. அப்படியே சீரியல் 6 சீரியல். 6 சீரியல்ல என்ன சொல்றது, சீரியல் ஒரு சீரியலுக்கு மட்டும்தான் அந்த 10 கோடி. அந்த சீரியல் இல்லாதவங்களுக்கு ஆறுதல் பரிசுன்னு 1 லட்சம் வச்சு கொடுக்குறாங்க. அப்படி நம்ம கேரளா கவர்மெண்ட் டோட்டலா நமக்கு இந்த சம்மர் பம்பர்ல 35 கோடி 14 லட்சத்தி 94,000 ரூபாய் டோட்டல் பிரைஸ் சம்மர் பம்பர்ல நம்ம கேரளா கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்குறாங்க. நம்பி வாங்கலாம். கேரளா கவர்மெண்ட் டிக்கெட் ஒரு சதியோ ஒண்ணுமே கிடையாது. நம்ம கடை பாலக்காட்டுல இருக்கு. பாலக்காடுல 2-3 இடத்துல இருக்கு. 7 கடை இருக்கு. நான் இருக்கிற கடை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல, ஒலோக்கோடுன்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல என்ன பார்க்கலாம். நம்ம ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அப்படி யூடியூபு இதுல எல்லாம் போய் ஒரு விஷயம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு லாட்டரி பத்தி ஒரு இது வரும். அதுல போயிட்டு நம்ம சும்மா ஒன்று விசாரிப்போம். அப்போ என்ன டிக்கெட்டு எவ்வளோன்னு எல்லாம் விசாரிப்போம். அவன் சொல்லுவான் 40 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, முதல் பரிசு 10 லட்சம். நீங்கள் என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு பைசா அனுப்பி கொடுங்க, நான் டிக்கெட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த அதே நம்பருக்கு உங்களுக்கு 10 லட்சம் ரூபா ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுவான். ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னது இவங்க ஐயோ 10 லட்சம் ரூபா ப்ரைஸ் இருக்கா, அந்தா கொடுங்களே. ஆனா அதுல ஒரு முகவரி இருக்கு. அது நீங்க பண்ணாதான் அந்த 10 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஜிஎஸ்டி பணம் முன்கூரா ஒரு 8,000 ரூபா நீங்க அனுப்பணும். அனுப்பினாதான் இந்த 10 லட்சம் சேர்ந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் உங்களுக்கு
உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்கள் வந்து உங்கள் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் எல்லாம் எனக்கு கொடுங்க, நான் அனுப்பி தரேன்னு சொல்லுவான். நீங்கள் அதையும் நம்பி கையில் காசும் இருக்காது, எங்காவது போய் உங்கள்கிட்ட எல்லாம் வந்து கடவும் வாங்கி அந்த அமௌண்ட்டை நீங்கள் அனுப்பி கொடுப்பீங்க. அனுப்பி கொடுத்ததோட போயிடுச்சு. இன்னும் அப்புறம் அவனோட காலுக்கு நீங்கள் கூப்பிட்டா கூட அவன் எடுக்க மாட்டான். அதை பிளாக் பண்ணி போய்கிட்டே இருப்பான். நீ அடுத்த ஆளை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்டே ஒருத்தர் வந்து அவங்க அழுது பேசுவாங்க, என்னோட எவ்வளோ காசு போச்சு, என்ன பண்ணுறது சார்னு கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டீமே, ஒரு நெட்வொர்க்கு அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே விளையாட்டு இருக்கு. கேரளா லாட்ரின்னு சொன்னால் பேப்பர் லாட்ரி தான். அது வந்து ஆன்லைன் லாட்ரி கிடையாது, சரிக்க பேப்பர் லாட்ரி. அந்த பேப்பர் லாட்ரியை நீங்கள் வாங்குறீங்க, பரிசு விழுந்தா முன்பணம் ஒன்றும் கெட்டவே வேண்டாம். அந்த டிக்கெட் கொடுங்க, உங்களுக்கு சரியான ரூபா பரிசு விழுந்திருக்கோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு லிமிட் இருக்கு கேரளா கவர்மெண்ட்டில். 10,000 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ பரிசு விழுகுதோ அதுக்கு டேக்ஸ் இருக்கும். 10,000க்கு கீழே பரிசு விழுந்தா அதுக்கு டேக்ஸே கிடையாது. இப்போ வந்து ஒரு 5,000 ரூபாய் பரிசு ஒரு ஆளுக்கு விழுந்துச்சுன்னா அதில் 12 டிக்கெட் இருக்கும். 12 டிக்கெட்டில் உங்களுக்கு 60,000 ரூபா பரிசு இருந்தால் ஃபுல் கேஷு, அதில் ஒன்றுமே பிடிக்காம 60,000 ரூபா அப்படியே கிடைக்கும். அதுதான் கேரளா கவர்மெண்ட். ஓகே, 28ஆம் தேதி இந்த மாதம் 2 மணிக்கு சக்கரம் சுத்துது, வந்து நிக்குது. 10 கோடி உங்களுக்கு. 28ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு இந்த குலுக்கல் பண்றது, மெயின் ஃபர்ஸ்ட் பட்டன் அமுத்துறது நம்ம மினிஸ்டர். அப்புறம் அங்குள்ள பெரிய பெரிய அதிகாரிகள் தான் இந்த குலுக்கல்ல ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போ வந்து நிற்கிற நம்பருக்கு தான் பரிசு. அதில் யாதொரு மாற்றமும் கிடையாது. என்னோட கடையில் 100கணக்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு. இந்த வாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு உங்களுக்கு வேணும்னு வேண்டிக்கிறேன். அப்படியே நம்ம வீடியோ பார்த்து விட்டுறாதீங்க. அதில் வந்து நிறைய விஷயம் இருக்கு. நான் வந்து நிறைய வீடியோஸ்களை உங்களுக்கு ஒரு வீடியோஸாக நான் போட்டுக்கு தருவேன். அது அப்படி போடுறதா இருந்தால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த வாட்டி சம்மர் பம்பரு உங்களுக்கு தான் 10 கோடி. அந்த பாக்யவான் இல்லாட்டி பாகியசாலி நீங்களும் ஆவட்டும். என்னுடைய